வீடும் இல்லை, வாசலும் இல்லை, உடைந்த கற்களாக இருக்க. அதனால் நான் என்ன செய்கிறேன், பழைய காலத்தை மாதிரி அந்த கல்லை கொஞ்சம் எடுத்து எடுத்து அடுக்கி அதில் அந்த களிமண்ணை குழச்சி என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஷெல்டரை உருவாக்கி அதுக்குள்ளே என் பொம்பளை பிள்ளையில வச்சுட்டு த பிரிக்ஸ் சால்வேஜ்டு ஃப்ரம் த ரப்பிள்ஸ் அண்ட் ஹெல்ட் டுகெதர் வித் மட்டு. இதுதான் அவங்க அப்படி உட்கார்ந்துக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எவ்வளவு துயரம் தோழர்களே. அடுத்து பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய உடல் நலம், அது பெண் பிள்ளைகள், அப்புறம் கடுமையான குளிர் வருது. அதனால் நாங்கள் இதை ரீபில்டு பண்ணால் கடும் குளிர்காலம் வரப்போகிறது. பிகாஸ் த வின்டர் இஸ் கம்மிங். அதனால் நாம் இதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி இந்த கல்லை வச்சு களிமண்ணால் பூசி வச்சுட்டா எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அதனால் வேறு ஸ்ட்ரக்சர் ஆஃப் விஷயம் எல்லாம் எங்களுக்கு இங்கே நோ சிமெண்ட்டும் இல்லை, மற்றதும் கிடைக்காதனால இந்த களிமண்ணை வச்சு நான் வீடை கட்டுறேன். நீங்கள் பாருங்கள், ஆஸ் யூ கேன் சி, இது ஓரளவுக்கு எங்களை பாதுகாக்கும். எதுலேருந்து? கொஞ்சம் குளிரில் இருந்து. பூச்சிக்கடி, பயங்கரமான பூச்சி, கடுமையான மழை. அதனால் டென்ட்டு இல்லாதனால எனக்கு இது ஓரளவுக்கு என் பிள்ளைகள் 5 குழந்தைகளுக்கும் இது பாதுகாப்பு. கண்ணீர் வருது தோழர்களே. அல் ஜசீரா இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஆஃப்டர் ரிட்டர்னிங் டு காசா சிட்டி, இந்த தாவூதுனுடைய பேச்சு, அல் தாவூதுடைய பேச்சு, ஹிஸ் ரிலேட்டிவ் ஷெய்ஃப், அவருடைய மிக நெருக்கமானவர்களும் இந்த செல்டார் இதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாங்க. ஆனால் அதை இன்னும் குடின் டு ஃபினிஷ். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஷார்டேஜ் ஆஃப் மெட்டீரியல். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, இந்த பிள்ளைகளுடைய சிரமத்தை பாருங்க.